ஓகேங்களா? அது பேசாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. கேமரா இருக்குங்க. அதுவும் வந்து அதுக்கு 2 நாள் முன்னாடி தான் எடப்பாடியார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, யாரையும் திமுகவை பத்தி யாரும் விமர்சிக்காதீங்கன்னு. அதுக்கப்புறம் நீ இந்த விஷயம் வெளியே வருதுன்னா அது கொஞ்சம் யோசிச்சு பேசணும்ன்ற ஒரு புரிதல், பேசிக் புரிதல். ஓகேங்களா? அவர் அந்த பொசிஷனுக்கு சீக்கிரம் போயிட்டாரோன்ற ஒரு எண்ணம் வந்து சில நேரங்களில் தோணுது இந்த மாதிரி விஷயங்கள்னால. ஆனா அதுக்காக வந்து அவருக்கு அரசியல் புரிதலே இல்லைன்னா சொல்ல மாட்டோம். விஜய் நான் இந்த பிக்சர்ல இல்லைன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இவங்க 2 பேர் தான் இந்த பார்ட்டில இருக்காங்கன்னா யார் வெயிட்ன்றது ப்ரூவ் பண்ண சிச்சுவேஷன். இங்க ஆள் இருக்குது மேல, அந்த இடத்துக்கு இப்ப யாரும் போட்டி போறதுக்கு அந்த ஐடியா கூட யாருக்கும் வராது. புரியுது? ஓகேங்களா? இப்பயும் இல்ல, இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு வராது. ஓகேங்களா? ஏன்னா அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அவர் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அதுக்குள்ள இந்த மாதிரி போட்டினால வருது, இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளுக்குள்ள செட் ஆகல. அவர் தெளிவா எல்லாத்தையும் ஸ்டார்டிங்ல இருந்து கரெக்டா தான் ஃப்ரேம் பண்ணி கொண்டு போயிருக்காரு விஜயன். இவங்க அந்த உட்கட்சி போற இதெல்லாம் வந்து சும்மா, அது வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து வாய் சும்மா இருக்கேன்ட்டு பொறி போட்டுன்னு சுத்துறது. இவரும் அதே மாதிரி பேசிட்டாருன்றதான் மன வருத்தம். பயம் அவங்களுக்கு முக்கியமான பயம் என்னன்னா, ஏடிஎம்கேக்கு அவங்களோட ஓட் பேங்க் வந்து கை வச்சிடக்கூடாதுன்ற பயம். இவ்வளவு நாள் வந்து டிஎம்கேட ஓட் பேங்க்ல தான் போயினுக்குது. ஏடிஎம்கே ஓட் பேங்க் இவர் கை வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நேச்சுரலாவே வேணா லீடர் நோக்கி இருக்கிற ஓட்டு அது நேச்சுரலாவே ஒரு பக்கம் வரும். அங்க போய் நம்ம கை வைக்க போய் அவர் நம்ம திருப்பி கை வச்சாருன்னா மொத்தமும் போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு.